வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீ ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு கன்ஃபார்மாக அந்த கீ ஃப்ரேம்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். வீடியோக்கு நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இமேஜில் தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் செட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன், ஒபாசிட்டி, டைம் ரீமேப்பிங்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த 3லையும் நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் செட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பொசிஷன் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இமேஜோட பொசிஷன் வந்து எந்த பக்கம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டாகிள் அனிமேஷன் வரும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ரிமூவ் கீ ஃப்ரேம்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து கிரே கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். திரும்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆக்டிவில் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த இமேஜுக்கு. இப்போ நான் வந்து பொசிஷன் குறைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இமேஜும் நமக்கு வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு வந்து 0ல் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து ஒரு 2 செகண்டுக்கு இந்த இமேஜ் வந்து நான் மூவ் பண்ணுறேன். 2 செகண்ட் வரும்போது இதோட பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து ரைட் சைடு அலைன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் பாட்டம்லேருந்து டாப்புக்கு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டம்லேருந்து டாப்புக்கு வந்து இந்த இமேஜ் மூவ் ஆகும். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டோட்டலாக 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம வந்து 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கீ ஃப்ரேம்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஒன்று ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0ல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 100 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் குறைக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் குறையும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 செகண்ட் வரும்போது நான் இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 66ல் இருக்குது. இப்போ நான் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இங்கேயும் கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கலர் லைனுக்கு பக்கத்தில் தெரியும். எண்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக குறைச்சிட்றேன். இப்போ பாருங்கள். இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இமேஜ் பொசிஷனும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேலும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் கீ ஃப்ரேமில். இதை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அனிமேஷன் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நான் திரும்பவும் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய இதில் ஸ்லைடு ஷோ பார்த்துருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பவர் பாயிண்டில் இருக்கட்டும், நீங்கள் இதில் வேணாலும் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த கீ ஃப்ரேமில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து டெலீட் ஆகும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டினா இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதில் பார்த்தீங்கன்னா டாகிள் அனிமேஷன் இருக்கும். நீங்கள் திரும்பவும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் டெலீட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆயிரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து எல்லா கீ ஃப்ரேம்ஸும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் இந்த கீ ஃப்ரேமில் நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் காமிக்கும். இப்போ நீங்கள் டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இமேஜோட பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்க முடியும். இப்போ நான் ஸ்டார்டிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இப்போ நான் 0ல் இருக்கும்போது நான் வந்து பிளாக் ஆக்கிடுறேன் அந்த இமேஜை. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 1 செகண்ட் வரும்போது நான் பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 30ல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் இமேஜை. இப்போ நான் வந்து ஒரு 3 செகண்ட் வரும்போது நான் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் இந்த இமேஜோட லென்த் வந்து முடியும் போது நான் வந்து பிரைட்னஸ் வந்து நான் 100ல் வச்சிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கில் வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா இது க்ரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும்.
நம்ம வர கிளாஸஸில் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.